ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் தேவர்கள் தங்கள் துன்பங்களிலிருந்து விடுபடவும் அசுர சக்திகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் சரணடைகிறார்கள். அயோத்தியா காண்டத்தில் பரதனும் குகனும் ஸ்ரீராமனிடத்தில் சரணாகதி அடைகிறார்கள். ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் சரணாகதி அடைகிறார்கள். கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவன் சரணடைகிறான். யுத்த காண்டத்தில் விபீஷணன் தனது சகோதரனான ராவணனை விட்டு பிரிந்து வந்து ஸ்ரீராமனிடத்தில் சரணாகதி அடைகிறான். ஸ்ரீராமாவதாரத்தின் மூலம் மானுடத்தை உயர்த்தி பிடித்த கம்பன் வைணவம் சொல்லும் சரணாகதி தத்துவத்தையும் இராமாயணம் முழுக்க சொல்லி இருக்கிறான். கம்பராமாயணம் நமக்கு சொல்லும் பல சரணாகதி நிகழ்வுகள் எல்லாவற்றையும் விட விபீஷணனின் சரணாகதிக்கு மட்டும் தனியொரு பெருமையும் மகிமையும் இருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான காரணங்களை விளக்கி அருள வேண்டும். சரணமானால் தன் தாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் உள்ளனாகவே இல்லாதது என். இதுதான் ஆழ்வாருடைய பாசுரம். இப்போ யாரெல்லாம் வாழ்கிற காலத்தில் கடவுளுடைய பாதங்களை பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் இறந்த பின்னால், மரணித்த பின்னால் தன்னுடைய வைகுண்டத்தில் கடவுள் வேக்கன்சி கிரியேட் பண்ணி வச்சுன்னு இருப்பார். மரணமானால் வைகுந்தம் அளிக்கும் பிரான் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சரணாகதி என்பது டோட்டல் சரண்டர். சும்மா நம்ம ஒரு ஒப்புக்கு சப்பாண்டி நான் உன்னை ரொம்ப நம்புகிறேன் அப்படி சொல்கிறது இல்லை. டோட்டலாக நம்புறது. நன்றே வரினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, எனக்குள்ளதெல்லாம் உனதென்றே அழித்து விட்டேன் உனக்கே பரம். நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலையும் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், அதனால் நீ தான் பார்த்துக்கணுங்கிற மாதிரி. இதுதான் டோட்டல் சரண்டர்ன்றது. இன்னொன்று இருக்குது நீங்கள்லாம் செய்கிறது, அதுக்கு என்ன பேர்? கண்டிஷனல் சரண்டர்னு பேர். நீ எனக்கு மார்க் நல்ல மார்க் வந்துச்சுன்னா நான் உனக்கு வந்து ஒரு தேங்காய் உடைக்கிறேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு கொடுத்துட்டேன்னா உனக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுறேன், இந்த மாதிரி. இது வந்து கண்டிஷனல் சரண்டர் பேர். அதாவது ஒரு கண்டிஷனோடு நான் உன்னை நம்புவேன் அப்படிங்கிறது. நான் சொல்கிறது கண்டிஷன்டு சரண்டர். கண்டிஷன்டு நான் என்ன வேணால் நடக்கட்டும், நான் ஒன்றும் பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பாவனை. இவங்க கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, அந்த தப்பு அந்த கேள்வி யார் கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. நம்மளும் கேட்டிருக்க மாட்டாங்க, யாரோ ஜென்ரலாக கேட்டிருப்பாங்க. அதுலேயே தப்பு இருக்குது. விபீஷணனுடைய சரணாகதி என்பது நிஜமான சரணாகதி இல்லை. விபீஷணன் என்ன பண்ணிட்டான்? அவன் 3 பிரதர்ஸ், விபீஷணன், ராவணன், கும்பகர்ணன். இந்த 3 பேரில் அவன் அண்ணனுக்கு துரோகம் பண்ணான் இல்லையா. அவன் வந்து தனக்கு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அண்ணனை விட்டுட்டு வந்து ராமர் கூட சேர்ந்துக்கிட்டு ஆள்காட்டி வேலை செஞ்சான். ஒவ்வொரு நேரத்தையும் ராவணனுடைய வீக் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆள்காட்டி வேலை செஞ்சு கொடுத்தது விபீஷணன். அதனால் ஐ டோன்ட் திங்க் அவன் வந்து ஒரு பெரிய சரணாகதி தத்துவத்துக்கு போனவன்றது நான் ஒத்துக்கிறதே இல்லை. நீங்கள் பாருங்கள், அந்த கேரக்டரையே பாருங்களேன். ராமர்கிட்ட வர்றான், ராமர் கூட இருக்கலாம் சொல்கிறாங்க, இவன் எதிராளியோட ஆள் இவனை நம்பாத அப்படின்னு. அப்போ ராமருடைய பெருந்தன்மை அவர் சொல்கிறாரு, அண்டி வந்தோருக்கு அருளே நாயின் அறம் என்னாம் ஆண்மை என்னாம். என்னை ஒருத்தன் நம்பி வந்துட்டான்னா நான் அவனை ஒத்துக்கலைன்னு சொன்னான், நான் வந்து தர்மமாக இருக்கேன் தைரியமாக இருக்கேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃபு, அதனால் நான் அவனை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருமே வேணான்னு சொன்னாங்க. ராமர் மாத்திரம்னா அது பண்ணது மாத்திரம் இல்லை, உடனடியாக அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். இலங்கையில் ராவண ஆட்சி நடக்குது, ராமர் அவரே பரதேசி காட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு பண்டடி செடின்னு. அவர் வந்து உன் நாட்டு மேலே எனக்கு ஆசை இல்லைன்னு உனக்கு புரியணும், அதனால் இப்பயே உனக்கு நான் இலங்கைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லி பண்ணார் இல்லையா. அதாவது இஸ் கிரீட் வாஸ் டு ஆக்குபை த த்ரோன் ஆஃப் ரங்கா. அது முதல்லே கொடுத்துட்டார், உனக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சிடுறாரு. இப்படி ராமாயணத்தில் பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. இல்லை மற்றவங்க எல்லாருடைய சரண்டர் வேறு, இந்த விபீஷணனுடைய சுயநலமான சரணாகதி வேறு. நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துனுவாங்க. ஒரு குகன் இருக்கான்,
அவன் ஒரு சாதாரண ஓடக்காரன். அவனுக்கு எந்த ஒரு எய்மும் கிடையாது, கள்ளம் கபடம் இல்லாத ஆள். ராமர் கங்கையை கடையை கடக்கணும். அயோத்தியிலேருந்து வனவாசத்துக்கு கிளம்பிட்டு வந்துட்டார். கைகையை துரத்தி விட்டான். வர்றபோது இவன் அவர்கிட்ட தேன் கொண்டு போய் கொடுக்குறான், மீன் கொண்டு போய் கொடுக்குறான். கொடுக்குறவங்களாம் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஏன்னா அவருக்கு காட்டுக்கு போகிறாரு, அவருக்கு போய் நீ மீனெல்லாம் கொண்டு கொடுக்குறேன்னு. அப்போ ராமர் சொல்கிறார், அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறியும் அறிவு, அதனால் அவன் எது கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறார். சாப்பிடல, வாங்கி வச்சுக்கிறார். நாளைக்கு நாங்கள் கங்கையை கடக்க போகிறோம்பா, போய் காலையில் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டுன்றார். அவன் சொல்கிறான், உன்னை இந்த பரதேசி கோலத்தில் பார்த்து இந்த கண்ணை பிடுங்க முடியலேன்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, கண்ணை ஈர்கிலேன்னு நான் உன்னை இந்த கோலத்தில் பார்க்குற கண்ணை எனக்கு இதுக்கு பிடிங்கலான்னு பார்க்குற கண்ணை ஈர்கிலேன்னு நான், அதனால் என்னை போன்னு சொல்லாத அப்படின்னு சீதையும் ராமரும் படுத்துன்னு இருந்தா. லக்ஷ்மணன் ஒரு பக்கம் காவல் காக்கிறான், குகன் ஒரு பக்கம் காவல் காக்கிறான். நைட்டெல்லாம் தூக்கம் முடிச்சு காவல் காத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தூரத்தில் பரதன் செருப்பு வாங்கின்னு போகிறதுக்காக வரான், கூட்டும் போகிறதுக்கு வரான், இல்லைன்னா அந்த பாதுகையை எடுத்துகிட்டு போகலான்னு வரான். ஆனால் இது புரியாது இல்லையா, ஒரு சாதாரண இன்னசென்ட் வேடன். அவனுக்கு பரதன் எதுக்கு வரான்னு எப்படி தெரியும்? அதனால் இவனுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ சொல்கிறான், ராமா நீ காட்டுக்கே வந்தால் கூட இவன் பார்த்தியா அவன் துரத்தின்னு வரான், அதனால் நான் என் உயிர் கொடுத்தாவது உனக்காக நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி ராமாயணத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சரணாகதி அவனுக்கு தான். அவன் என்ன சொல்கிறான், ஆழ நெடும் படை ஆறு கடந்தியவர் போவாரோ. ஆழ நெடும் படை என்ன பெரிய படையோடு வந்திருக்கான். இந்த கங்கை ஆற்ற இந்த ஏரியாக்கே நான் தான் கங்கை ஓடன். 2 வேடனுக்கு இருந்தாங்க, ஒருத்தன் காலத்தி வேடன் கண்ணப்ப நாயனார், இவன் கங்கை வேடன். ஆழ நெடும்படை 6 கடந்தியவர் போவாரோ, என்ன மீஞ்சி இவங்க இந்த ஆற்றுல எப்படி போயிடுறாங்கன்னு நான் பார்த்துக்கிறேன். அவன் கையில் இருக்கிற வில்லம்பெல்லாம் பார்த்து நான் என்ன மிரளது போகிற ஆளுன்னு அவன் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். நான் காட்டிலேயே வசிக்கிறவன், வில்லம்பு என்னுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ பெரிய ஆள், நீ நாட்டை ஆளணும், அது கூட தெரியாமல் இந்த பைத்தியக்காரனாகி காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக, நீ காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு உன்னை காட்டிலையும் தூங்க விடாமல் அழிக்கிறதுக்காக வந்திருக்கான்னா இவன் என்ன சாதாரணமான பக்கிரியா, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமான காட்சி அதெல்லாம். ஆழ நெடும்படை 6 கடந்தியவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ. யானை குதிரை இதெல்லாம் பார்த்து பயப்படுறாளான்னு நான். வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் இல்லாளோ. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ. ராமர் என்னை பார்த்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உயிரையும் கொடுத்துருவேன். ஆழ நெடும்படை 6 கடந்தியவர் போவாரோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லன்றோ. உஞ்சிவர் போய்விடு நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. இவங்க மாத்திரம் போயிட்டாங்கன்னா என்னை நாயை விட கேவலமாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் காரி துப்புவாங்க. அஞ்சன வண்ணன் என் ஆருயிர் நாயகன் ஆளாமே, வஞ்சனையார் அற செய்திய மன்னரும் வந்தாரே. செஞ்சனம் என்பன தீயும் மிகுந்தன சொல்லாவோ, உஞ்சிவர் போய்விடு நாய்க்குகன் என்றனை ஓதாரோ. நான் வச்சிருக்கிற அம்பெல்லாம் நெருப்பு உமிழ போது. மாமுனிவர் குறவாகி வனத்திடையே வாழும். சன்னியாசிகள் கூட துறவிகள் கூட காட்டில் இருக்கக்கூடிய ராமனுக்கு, மாமுனிவருக்கு உறவாகி காட்டில் இருக்கக்கூடிய ராமனுக்கு, மாமுனிவர் குறவாகி வனத்திடையே வாழும் கோமுனியத்தகும் என்று மனதிடை கொள்ளாதே. ராமர் கோச்சுக்காருன்னு எனக்கு மாத்திரம் அந்த பயம் இல்லாமல் இருக்குது. கோமுனியத்தகும் என்று மனத்துக்கு இப்படி ஒவ்வொரு காட்சியும் அப்படி இருக்கும். நிஜமான ஒரு இதில் வருது, ரொம்ப அற்புதமான பாடல்கள். அப்போ அவனை சரணாகதி பண்ணான்னு சொல்லி ஒத்துக்கிட்டான், நான் ஒத்துக்க தயாராக. அதனால தான் ராமர் சொல்கிறார், 4வரோடு 5வரானோன்றார். முதல்ல ராமர் பிரதராக ஒத்துக்கிட்டாலும் குகன் தான். நாங்கள் ராமலட்சுமண பரத சத்துருக்குனாரு, அதில் உன்னை 5வது தான் நான் சேர்த்துக்கினேன், நீ எனக்கு பிரதரு. இப்போ நிற்கிறாள் இந்த சீதை, உனக்கு அண்ணி தான், எப்படி லக்ஷ்மணனுக்கு அண்ணியோ அது மாதிரி. இந்நன்னுதல் அழகிய
நெற்றியை கொண்ட, நுதல்னா நெற்றி, இந்நன்னுதல் நின் கேள் உனக்கு அன்னிவா, என் நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. எனக்கு என்ன ராஜ்யத்தில் பங்கு இருக்கோ அயோத்தியில் அதெல்லாம் உனக்கு கூட இருக்குது போ ஒரு ஷேரு. நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. அதுக்கப்புறம் நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன். உனக்கு என்ன வேணும் சொல்லுப்பா, நான் கடமைப்பட்டிருக்கேன் உனக்கு தொண்டு செய்யறதுக்கு அப்படிங்கிறாரு. இது எப்பேற்பட்ட ஒரு அணுக்கம், ரெண்டு பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். விபீஷணனுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவன் ஏதோ ஒரு எதிர்பார்த்து வந்தான், இவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண கங்கை கரையில் இருக்கிற ஓடன், அவனுக்கு ராமரால் ஆக வேண்டிய காரியம் கூட ஒன்றும் இல்லை. ஏதோ மீன் பிடிச்சி சாப்பிட்டு படகு ஓட்டிட்டு வர நாளெலாம் வச்சுக்கிட்டு ராத்திரிலாம் தூங்கிட்டு சாக போகிறான். அவனுக்கு ஒரு எய்ம் கிடையாது வாழ்க்கையில். ராமரால் ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அடுத்து இவர் சொல்கிறது யாரை சொல்கிறாரு? 4 வருடம் 5 வருடம் குகம் சொல்லிட்டான். அதுக்கு அடுத்து ஒருத்தன் வரான் ஜடாயு, ஆனால் பிரதர்னு சொல்லலை. அவனை நீ என் அப்பாப்பா அப்படிங்கிறான். நான் உனக்கு மகன், என்னுடைய சீதையை காப்பாற்றுறதுக்காக நீ உயிரை கொடுத்து இல்லை ராவணன் எடுத்துன்னு போகிற போது நீ சண்டை போட்டு ராவணங்கிட்ட அவன் விறக்கெல்லாம் வெட்டி உன்னை போட்டான், அதனால் நீ எனக்கு அப்பா முறை அப்படின்னு சொல்லி இங்கே காஞ்சிபுரம் போகிற வழியில் திருப்புக்குழின்னு ஒரு இடங்க. புல்லுன்னா பறவை, அழகிய பறவை, புல் குழி. அவர் அங்கே குழி தோண்டி புதைச்சி அதுக்கு தேவசம் பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம கும்பகோணம் போகிற வழியில் இருக்கு இல்லையா வைத்தீஸ்வரன் கோயில், அங்கே ஜடாயுக்கு அவர் மோட்சம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனை பிரதராக எடுத்துக்கலை. அதுக்கடுத்து இந்த குரங்கு பையன் வரான் சுக்ரீவன். சுக்ரீவன் பெரிய ஆளா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு வாலி வதமெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய ராம கைங்கரியத்துக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிற, சீதையை மீட்பதற்கு நீயும் குரங்குங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க, அதனால் நாங்கள் 5 60 ஆனோம், குகனோட சேர்த்து 5, உன்னோட சேர்த்து 6 அப்படின்னு சொல்லி வாலி வதத்துக்கு பின்னால் நான் உனக்கு இந்த நாட்டையே கொடுத்துட போகிறேன், எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கும் வாக்குறுதி கொடுத்துட்றாரு. அதுக்கடுத்து அங்கே இது விபீஷணன் வர்றான், அவனுக்கு டிக்ளேர் பண்ணிடுறாரு, ஆல்ரெடி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு பண்ணிடுறாரு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கோஸ் ஆன் ஆடிங் அப். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அருள் எனும் அன்பு ஈன் குழவி அப்படிங்கிறார். அருள் என்பது அன்பு என்ற தாய் பெற்று போட்ட குழந்தை அப்படிங்கிறார். இப்போ ராமர்கிட்ட இருந்தது அன்பு. அது ஆரம்பத்தில் எப்படி பலருது? தசரதனுக்கு 3 பொண்டாட்டி. கைகேயிக்கு பிறந்தவன் பரதன், சுமித்திரைக்கு பிறந்தவன் லக்ஷ்மணனும் சத்ருகனும், இவர் கௌசலிக்கு பிறந்தவர். அப்போ நார்மலாக ஒரு அப்பனுக்கு வேறு வேறு பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க அச்சின்னு சாவனுங்க, சொத்து பத்துக்காக பங்காளி சண்டை இருக்கும். இவர் அந்த மாதிரி இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் ராமர் கூடவே இருந்து லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணுறான். அண்டு இவன் பரதன் கூடயே இருந்து சத்ருகனன் கைங்கரியம் பண்ணுறான். இதை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, ராமர் மானுடம் வென்றதம்மா என்று சொல்லக்கூடிய நிலையில் மானுஷ தர்மங்கிறான். ஒரு மனிதனாக தர்மத்தை வாழ்ந்து காட்டினான், மானுட தர்மம். ராமருக்கு எப்போ பாரு கூடையே இருந்து தொண்டு செய்து கொண்டிருந்தான் இல்லையா, யார்? லக்ஷ்மணன். அவன் செய்த தர்மம் என்ன? பொண்டாட்டியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ராமருக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு கூடயே அலைஞ்சு இருந்தான், எல்லா கஷ்டமும் அவனும் பட்டான். அதுக்கு பேர் சேஷ தர்மம். சேஷன், ஆதிசேஷன்னா கூடவே இருக்கிறது, நிழல் மாதிரி. அடுத்து பரதன், ராமருடைய செருப்பை கொண்டு போய் அயோத்தியில் வச்சுக்கிட்டு அவன் ராமர் வர்ற வரைக்கும் காத்துனேன், நீங்கள் குறிப்பிட்ட நாளில் வரலன்னா நான் நெருப்பில் போடுவேன்னு போகிறதுக்கு ரெடியாக உட்காந்துட்டான். அதுக்கு விசேஷ தர்மம்னு பேர். எனக்கு ராமனும் வேணாம் லக்ஷ்மணனும் வேணாம், ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுற பரதனுக்கு நான் தொண்டு செய்கிறேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் அவங்களுடைய இருந்தான் பார்த்தியா சத்ருகன். அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு விசேஷ தர்மம்னு பேர். மானுஷ, சேஷ, விசேஷ, விசேஷ தர்மம் 4.
இந்த 4 பேரும் பங்காளிகளாக இருந்தாலையும் ஒருத்தனுக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தானுங்க. அடுத்து குகன் ஓடக்காரன், அதுக்கடுத்து குரங்கு சுக்ரீவன், அதுக்கடுத்து வரக்கூடிய நிலையில் ஜடாய்க்கு தகப்பன் ஸ்தானத்தை கொடுத்துட்றாரு. அப்புறம் இவன் விபீஷணன் வர்றான், நாட்டையே அவனுக்கு கொடுத்துவிட்டு நான் ஹெல்ப்பு தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேண்டியதில்லைன்னு சொல்லிடுறாரு. இப்படி ராமாயணம் பூராவும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அருள் எனும் அன்பு என் கொள்விங்கிறார். அன்பு என்ற தாய் பெற்று போட்டது அருள்னு. இட் இஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லவ் ஃப்ரம் ஓன் பிரதர்ஸ் டு ஸ்டெப் பிரதர்ஸ் டு எ ஓடக்காரன் டு எ மங்கி, அதுக்கப்புறம் அணில்கள், கரடிகள், குரங்குகள். இந்த உலகத்தில் எதையாவது விட்டாரா பாரு அவர். எல்லாத்தையும் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லக்கூடிய மாதிரி எல்லாத்தையும் அரவணைத்து கொண்டு போனது தான் ராமருடைய கேரக்டரைசேஷன். அதனால தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டருக்கு. விபீஷணன் இதில் ஒரு பெரிய ஆளாக மதிக்க தகுந்த ஆளே கிடையாது, ஒரு ஆள் காட்டி. பிரம்மத்திலிருந்து ஓம் என்னும் பிரணவ ஒலியும், அந்த ஒலியிலிருந்து நாதமும், அந்த நாதத்திலிருந்து இந்த பிரபஞ்சமும் தோன்றியது என்கிறது நமது வேதம். ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காரத்தீதத்து உயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சிவ பரசிவ ரூபமே என்கிறார் திருமூலர். அப்படியானால் சனாதன தர்மம் சொல்லும் ஓம், கிறிஸ்தவம் சொல்லும் ஆமென், இஸ்லாம் சொல்லும் ஆமீன், இவை மூன்றுமே பிரணவ மந்திரம்தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? சந்தேகமே தேவையில்லை. உலகத்தில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு 3 இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு 3 இருக்குது. இப்போ நான் பேசினுக்கிற மைக்கு பின்னால் ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு எர்த், 3 ஒயர் இருக்குது. எர்த்து எங்கேயோ அங்கே வச்சுருப்பாங்க அணியில். இப்போ பாசிட்டிவ், நெகட்டிவ் இதில் இருக்குது, பல்பு இருக்குது, ஃபேனில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த உலகம் தோன்றிய போது பிக் பேங் தியரிங்கிறாங்க. அதை முதல்ல சத்தம் இருந்தது. அந்த சத்தத்தை ரீக்ரியேட் பண்ணி எப்படி இந்த உலகம் உருவாச்சின்னு பார்க்குறதுக்காக அமெரிக்காவில் அவங்க அந்த டனலை ரீக்ரியேட் பண்ணாங்க. ரீக்ரியேட் பண்ணி அந்த சத்தம் வர்றபோது எப்படி அது விளங்குதுன்னு பார்க்கறதுக்காக இருந்தபோது அவங்க கிரியேட் பண்ண அந்த டனலே உடஞ்சி போச்சு. அதனால் இன்றைக்கி வரைக்கும் இந்த பிக் பேங் தியரியை இவங்களால் கண்டுபிடிக்க முடியல. சத்தம், ஓசை தான் எல்லாம். அதனால் நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே. இந்த உலகத்தில் இருக்கிற ஓசை, ஒலி எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லுது. பைபிளில் ஓப்பனிங் சென்டென்ஸ் என்ன? முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. முதலில் வார்த்தை இருந்ததுன்னா என்ன? ஓம். அதுக்கடுத்து அதுதான் கடவுள்ன்றது. ஓம் அதுதான் கடவுள், அதுதான் பிள்ளையாருன்றது. அது ஆண்டவனோடு இருந்தது அப்படின்னா சிவனுடைய மடியில் பிள்ளையார் உக்காந்துருக்கிற மாதிரி வரும் இல்லையா? சிவன் மேட்ரு, பார்வதி எனர்ஜி. மேட்ரு எனர்ஜிக்கு நடுவில் பிள்ளையார் உக்காந்துருக்கார் தொட மேலே இல்லையா? அப்போ இது இன்னொரு கான்செப்டுக்கு போகிறபோது மேட்ரு எனர்ஜி இந்த ஓம்னு சொல்லக்கூடியது. அது ஆண்டவனோடு இருந்தது, ஆண்டவனாகவே இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ ஆகாசத்தில் முதல்ல என்ன இருந்துச்சு? ஒன்லி சத்தம் இருந்தது. அதனால் நாதம் பிரம்மம். நாதம்னா சவுண்டு, அதுதான் கிரியேஷன். நாதம் பிரம்மம். அதுக்கு கீழே இறங்கி வர்றபோது அந்த காற்று இல்லையா, அது நம்மளை தொடுது. வி ஆர் ஏபிள் டு ஃபீல். அது கோல்டாக இருக்கா, வார்மாக இருக்கா, எல்லாம் தெரியுது. காற்றோட சத்தத்தை கூட நம்மளால் கேட்க முடியுது. புஷ் அப்படின்னு ஒரு சத்தம் காற்றுது கேட்குது. அப்போ மேலே ஓசை, அது கீழே வர்றபோது தொடுதல், ஸ்பரிசம்னு பேர் அதுக்கு. அதுக்கடுத்து வாட்டர், அதில் கலக் புலக்குன்னு சவுண்டு கேட்குது இல்லையா? எந்த கண்டெய்னரில் எடுக்கிறியோ அந்த உருவம் அதுக்கு வந்துடுது. அண்டு அதில் டேஸ்ட் கூட வருது, ஏதோ ஒரு டேஸ்ட். அதுக்கடுத்து இதில் நெருப்பு, நெருப்பில் நீ ஃபோட்டோ எடுத்தியானா நெருப்பில் ஏதோ ஒரு ஃபார்ம் வருது. நம்ம கூட எடுத்து நிறைய போட்டுன்னே இருக்கோம். அதுலேயும் புஷ்ஷுன்னு ஒரு சவுண்டு இருக்குது இல்லையா? 4 இருக்குது. அதில் இந்த பூமியில் தான் 5 இருக்குது. இதில் என்ன இருக்குது? மேலே இருந்த அந்த ஓசை, அதுக்கடுத்து வர்றபோது ஸ்பரிசம் முன்னால் தொட முடியுது. இந்த மண்ணை எடுத்து நாக்கில் வச்சு பார்த்தியானாக்கா டேஸ்ட் வருது அதில்.
அந்த டேஸ்ட்டு தான் நீ உற்பத்தி பண்ணுற அரிசி, கோதுமை, பழங்கள், காய்கறி எல்லாத்துலேயும் அது தான் பூமியிலிருந்து தான் வருகிறது. ஸோ 5 பொருளும் சேர்ந்தது இந்த உலகம்தான், பூமி தான். அதனால் நமக்கு இந்த இடத்துல ஆகாசம் இருக்குது, இதுக்கு கீழே இந்த இடத்துல காற்று இருக்குது, அதுக்கு கீழே வர்றபோது இந்த உடம்பு மண்ணில் செஞ்சது. எரிச்சாலையும் போச்சாலையும் பேரண்ட் எலிமெண்ட்டுன்னுவாங்க, மண்ணுக்கு தான் போகும். இந்த இடத்துல நமக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது, தண்ணி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அதனால தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றதுன்னு, கேலரின்றது மெஷர்மெண்ட் ஆஃப் ஹீட், வயிற்றில் நெருப்பு இருக்குது. அதனால் இந்த 5ம் சேர்ந்தது இந்த பூமியில் தான் இருக்குது. அதனால் ஒரு மனிதன் பூமியில் பிறக்கிறதுக்கான காரணமே அதுதான். இந்த 5 புலன்கள் இருக்குது, இந்த 5ஐயும் 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது கூட நம்ம இணைத்து கொள்கிறோம். மெய்னா என்ன? உடம்பு. இந்த உடம்பு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன். அப்போது 5 பொருளும் இருக்கிற பூமிக்கு சம்மந்தப்பட்டது இந்த உடம்பு. அதில் ஒவ்வொன்றா நீ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். நெருப்பு இருக்குது நம்மக்கிட்ட, அதனால தான் சாப்பிட்ற போது வருது. வாட்ரு இருக்குது, நீ வந்து 1 போகிற, அப்போ 1 போகிற போது ஐயருங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, காதில் இப்படி பூணூல் சுற்றின்னு போவாங்க. அப்போ காதுக்கும் யூரினரி ட்ராக்கும் சம்மந்தமே இருக்குது. அதனால தான் இவங்க காது குத்துறது, இந்து மதத்தில் காது குத்துறது. ஏன்னா காது வாட்டர் சம்மந்தம். சின்ன வயசில் நீங்கள் காதுக்கு இதெல்லாம் குத்துனீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் யூரினரி சம்மந்தப்பட்ட வியாதியெல்லாம் வராது அப்படின்னு. இதையே ஜூவிஷ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கீழே வெட்டிடுறாங்க. கத்தனா கல்யாணம்னு பேர் அதுக்கு. உலகம் பூராவும் ஒரே விதமான அறிவு எல்லாருக்கும் இருந்திருக்கு. அண்டு அந்த அந்த அறிவு வந்து ஒவ்வொரு ரிலீஜனும் அவனுக்கு சொந்தம்னு நம்புறதுனால தான் உலகம் பூரா யூனிவர்சல்னு ஒன்றும் வராமல் போயிடுச்சு. ஸோ உலகம் பூராவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு நாலேஜ் இருந்திருக்கு. மக்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் மறைக்கப்பட்டதுனால தெய்வம் பல சொல்லி பகைத்தே வளர்ப்பவர் மூடர் அப்படிங்கிறாங்க. கடவுள் பலது இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பகையை வளர்த்துக்கிறானுங்க, எல்லாம் முட்டாளுங்க அப்படின்னு கம்பர் சொல்கிறாரு. இப்போ ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லா இருக்குன்னா கடவுளுக்கு ஒரு பேர் இல்லை, ஒரு உருவம் இல்லை. நாம் தான் 1000 நாமங்களையும் 1000 வடிவங்களையும் வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் ஒன்லி ஒன். ஏதோ ஒரு பாட்டு அந்த காலத்தில் நம்ம பாடுவோம், ராமா ஹியர் ராமா தேர், ராமா ராமா எவ்ரிவேர் அப்படின்னு. அது கிருஷ்ணா ஹியர் கிருஷ்ணா தேர், கிருஷ்ணா கிருஷ்ணா எவ்ரிவேர். இந்த மாதிரி எல்லா கடவுளுக்கும் ஒரே மாதிரி நம்ம டியூன் போட்டு இப்படி தான் வரும், எல்லாம் ஒன்றே தான், ரெண்டாவது கிடையாதுங்கிறது. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் வள்ளலார் சொல்கிறாரு. அவருக்கு தெரியும், பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை மதங்களாலே என் மக்கள் மாண்டு போயினார். பேயும் பிடிச்சி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்கள்லாம் அடிச்சுன்னு சாவறானுங்கடா. நீ என் பிள்ளை ஆதலாலே செயல் விரைந்து புரிகை என்று இட்ட குருவேங்கிறார். நடராஜர் கூப்பிட்டு சொல்கிறாராம், ஜனங்கள்லாம் அடிச்சுன்னு சாவறாங்கடா, நீ என் பிள்ளை போய் எல்லாருக்கும் புத்தி சொல்லு, மதமான இந்த சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன். இவர் பயப்படுறாரு. நான் தவளுண்டு ஆள், நான் சொன்னேன் யார் கேட்பாங்க, உலகம் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. அவர் கோவம் வருதா நடராஜருக்கு, நான் சொன்னப்புறம் கூட உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு, அஞ்சலை அஞ்சலை யாம் அருளொளி தருகின்றோம், நான் உனக்கு பவர் கொடுக்குறேன்டான்னு. அப்பயும் ஒரு பயந்து நிற்கிறாரு. அப்போ சொல்கிறார், ஆணை ஆணைன்றார். நான் ஆணை வச்சு சொல்கிறேன் போடா அப்படிங்கிறாரு. இதுதான் நடந்தது. அப்போ உலகத்தில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுங்கிறது தான் கடவுளுடைய கொள்கை. அதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மார்க்கதரிசிகள் இல்லை தீர்க்கதரிசிகளை அவன் அனுப்பி வைக்கிறான். யாராவது ஒரு ஞானியாக இருந்தான்னா அவனுக்கு தெரியும், ஏகன் அநேகன். ஏகன்னா ஒரு ஆள் தான், அநேகன்னா இருக்கான். வாட் லுக்ஸ் அஸ் ஒன் இஸ் மெனி. ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், டியூப்லைட்டு, மைக்கு, ஃபேனு, ஏர் கண்டிஷனர், ஹீட்ரு எல்லாம் ஒன்றே தான். இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். இது தெரியாதவன் தான் ரிலிஜன், ஜாதி இதெல்லாம் விசாரிச்சுக்கணும். ஜாதின்னு ஒன்று இல்லவே இல்லை. இட்டார் பெரியோர் இடாதோர் ஈகுலத்தார். யார் தான தர்மம் பண்ணுறானோ அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன்னு அர்த்தம். எவன் பண்ணாமல் கருமையாக இருக்கானோ அவன்லாம் வந்து உருப்படாத பிறந்திருக்கான் உலகத்தில்னு அர்த்தம். அப்போது உலகத்தில் ஜாதியெல்லாம் யார் கொண்டாந்தான்? இது ஜனங்க கொண்டாந்தாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கணும், எல்லா உயிரும் ஒன்று தான். சிறப்பு ஒவ்வா, ஆனால் வாட் இஸ் நாட் குட், சிறப்பு இல்லாத. செய்தொழில்னா
இப்போது வெள்ளைக்காரங்களை பாரு நீ, அதில் எலிசபெத் டெய்லர் தெரியுமா? அவள் டெய்லர் குடும்பத்தில் வந்தவோ. எலிசபெத் டெய்லர்னு அதுதான் அர்த்தம். அப்புறம் ஏஜி கார்டனர்னு ஒருத்தன், அவன் கார்டனர், தோட்ட வேலை செய்கிறவன்னு அர்த்தம். வேர்ட்ஸ் வர்த் அப்படின்னா கணக்கு புள்ளன்னு அர்த்தம். ரைட்டர் அப்படின்னா புள்ளமாறுன்னு அர்த்தம். இப்படி எந்தெந்த பேர்களால் நீங்கள் இன்றைக்கு அமெரிக்காவில் பிரிட்டன்லலாம் மக்கள் அழைக்கிறீங்களோ அதெல்லாம் தொழில், டிவிஷன் ஆஃப் லேபர்ன்றது. ஒரு ஃபேக்ட்ரிக்கு நீ போனால் அந்த போட்டு நட்டுக்கு ஒரு டிராயிங் பண்ணுறவன் இருப்பான், அதுக்கப்புறம் அதில் மோல்டு பண்ணுறவன் ஒருத்தர் இருப்பான், அதுக்கப்புறம் அந்த பட்டறையில் போயிட்டு விதமாக ஒரு கார் அசம்பிளிங் ஃபேக்ட்ரினாக்கா வரிசையாக போகும், ஏரோப்ளேன் அசம்பிளிங் ஃபேக்ட்ரினா வரிசையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செக்ஷனில் நின்று அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான். லாஸ்ட்டில் சியாட்டரில் வர்றபோது பெயிண்ட் அடிச்சிடுவான் ஏரோப்ளேனுக்கு. அந்த மாதிரி தான் இந்த மதங்கள், இது ஜாதிகள்லாம் இருந்துச்சு. இந்த இந்து மதத்தில் என்ன பண்ணிவிட்டான், இந்த மாதிரி தொழில்கள் வந்துச்சு இல்லையா? ஒரு தச்சு வேலை செய்கிறவன் அவன் கார்பெண்டர், ஆச்சாரி அப்படின்னு சொன்னான். இந்த வேதம் பூஜை இதெல்லாம் பண்ணுறவர்கள் இல்லையா, அந்தனர். அந்தனர் என்போர் அறவோர், மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னா. சேனையில் முதல்ல நின்று சண்டை போடுறான் இல்லையா, ஒரு வார் வந்தாக்கா முதலில் யார் அப்படின்வாங்க. நாங்கள் தான் போய் கத்தி கப்படாவான்னு நிற்பாங்க, அவங்க தான் முதலியார். முதலில் யார்? முதலியார். கணக்கு பிள்ளை, கார்பெண்டர், கருமார், இப்படி ஜாதிகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இதெல்லாம் தொழில், எல்லாமே தொழில் தான். இவனுங்க என்ன பண்ணிவிட்டாங்க, நாளடைவில் அந்த இதையும் ஜாதியாக மாற்றி அந்த ஜாதியில் தான் பொண்ணு கொடுக்கணும், அந்த ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்படியெல்லாம் வளர்த்து விட்டு இன்றைக்கி பல கோயில்களை இந்த ஜாதிகாரம் உள்ளே போகக்கூடாது, அந்த ஜாதிகாரம் உள்ளே போகக்கூடாதுன்ற மாதிரி அச்சின்னு பூட்டி வச்சுக்கிறாங்க கோயிலெல்லாம். படுபாவிங்க. ஒரு சொசைட்டி இன்டாக்டாக இருந்துச்சு. ஒரு கிராமம்னு நான் சொல்லியிருக்கேன். காலையில் 4 மணி 5 மணிக்கு அந்த ஊரில் இருக்கிற பார்பர்ன்னுவாங்க இல்லையா, அவங்க நாதஸ்வரம் வாசிப்பாங்க. ஊர் பூரா நல்லா ஒரு அமைதியாக இருக்கும். அவங்க அந்த காலத்தில் டாக்டருங்கெல்லாம் கிடையாது, அவங்க தான் மருத்துவர்கள், அவங்க தான் டாக்டர். அதனால் பார்பர் வேலை, இந்த நாதஸ்வரம் கந்தர்வ வேதம்னுவாங்க, அதுவும் செய்வாங்க, ப்ளஸ் டாக்டர் வேலையும் செய்வாங்க. அதனால் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அந்த கல்யாணத்தில் முதல் மரியாதை வேஷ்டி, புடவை, அரிசி, பருப்பு, துட்டெல்லாம் நாபிதர்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அந்த ஊரில் இருக்கிற ஐயரு காத்தால் எந்திரிச்சு யாகம் வளர்த்து இந்த ஊரில் நல்லா இருக்கணும் ஜனங்கள்லாம், சர்வோஜனும் சுயினோ பவந்தோ அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாம் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த ஐயர் வீட்டில் கொண்டு போய் பசங்களெல்லாம் படிக்கிறதுக்கு விட்ருவாங்க. காது குத்தி கடுக்கு கவனம் போட்டு மொட்டாச்சி கொண்டு போய் விட்ருவாங்க. அந்த ஐயரம்மா சமைச்சு போடும், ஐயரு பாடம் கற்றுக் கொடுப்பாரு. இப்படி தான் அந்த எல்லாருக்கும் ஒரு பாடம் மாதிரி, தினப்பள்ளிக்கூடம் மாதிரி இருந்தது இவங்களால. மற்ற நேரத்தில் அவங்க வேதம், யாகம், பூஜை, அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது இதுக்கெல்லாம் அது பண்ணுவாங்க. அப்படி தான் இருந்தது. அதனால தான் ஞான சம்பந்த தன் கருத்தை எழுதி ஓலையில் போடுறாரு. முதல்ல என்ன எழுதுறாரு, வாழ்க அந்தனர், ஐயருங்கெல்லாம் நல்லா கட்டுன்றார். அவர் என்ன மற்ற ஜாதி பிடிக்காதுன்றதுக்காக இல்லை, இவன் நல்லா இருந்தால் ஊரே நல்லா இருக்கும், இவன் மற்றவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுப்பான், பூஜை பண்ணுவான், நல்லது கெட்டதெல்லாம் ஜனங்களுக்கு ஐடியா கற்றுக் கொடுப்பான்றதுக்காக வாழ்க அந்தனர். அதுக்கப்புறம்தான் வானவர் தேவர்கள், அதுக்கப்புறம் ஆனினம் பசு. ஏன்னா பசு தான் பால் கொடுக்குது, தயிர் கொடுக்குது, கோமியம் கொடுக்குது, சாணி போடுது, அதெல்லாம் வச்சு தான் வீட்டை மொழிகி சுத்தம் பண்ணி பூஜை பண்ணி நெய்யெல்லாம் விட்டு பூஜை பண்ணுறாங்க. அதுக்காக ஆனினம். வையம் கலிதுயர் தீர்கவே அரண்நாமமே சூழ்க. இந்த பூமியில் கலியுகத்தினுடைய கஷ்டம் போகணுன்னா எங்கேயும் அரோஹரா அரோஹரா என்று அரனுடைய நாமம் ஒலிக்கட்டும். இதுதான் அவர் எழுதி போட்ட ஓலை. அது தண்ணியிலையும் முழுகாமல் வந்துச்சு, நெருப்புலேயும் எரியாமல் வந்துச்சு. இதெல்லாம் நல்லா போயிடுச்சு. நம்ம சொசைட்டி சூப்பர் சொசைட்டி, எல்லாம் நல்லா இருந்தாங்க. ஜாதின்றது ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, தொழில் தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாங்க. எல்லாரும் மரியாதையும் கொடுத்தாங்க, அதில் உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. Question from Shubha Bhaskar. As the moon transitions to a new moon, the illuminated portion appears to decrease. What happens to the part of the moon that's no longer visible, and is it observable from other parts of the world? How does this lunar phase transition occur, and which side of the moon remains hidden during Amavasya? எதுவும் மறைவதில்லை. மறைவது போல ஒரு தோற்றம்
பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குதா, அதில் சூரியன், சந்திரன், பூமி இந்த மூணும் வேறு வேறு கோணங்களில் வர்ற போது ஏதோ ஒன்று நடுவில் இன்னொன்று வந்து மறைக்குது. அதுதான் உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரியுதே தவிர எல்லாமே எல்லா நேரத்துலையும் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கணும் நியாயப்படி நைட்டில், ஒரு மேகம் மறைச்சிருக்கு. இதே நேரத்தில் ஒரு 10:30 மணிலேருந்து 12 மணி டைம் கேப்பில் அமெரிக்காவில் சூரியன் வந்திருக்கும். நேரத்துக்கு அங்கே அமெரிக்காவில் சூரியன் வந்துட்டுருக்கோம். லண்டனில் வேறு மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டைம் ஜோன்னு ஒன்று இருக்கு. அது இந்த சூரியன் சன். அதனால் சூரியன் இல்லாமல் போகிறதில்ல, அது அப்படியே உலகம் சுற்றுற போது போய் அங்கே இருக்குது, சந்திரன் இங்கே வருது. இப்படி இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே ஒரு டைம் டு டைம் நடக்கிறது. ஒரு 6 மணிக்கு இந்த மின்மினி பூச்சி எல்லாம் வந்துடும் இல்லையா? அப்போ இருட்டில் மின்மினி பூச்சி வர்றபோது அது நினைக்குமா நான் மாதிரி எவ்வளோ பிரைட் ஆகுறேன்ட்டு. கொஞ்ச நேரம் ஆகி என் நட்சத்திரம்லாம் வர ஆரம்பிக்குமா. அதை பார்த்த உடனே மின்மினி பூச்சி கண்ணு முடிக்குமா, சேம் சேம் பப்பி சேம். ஏன்னா அது இதை விட பிரைட் ஆகுது நட்சத்திரம்லாம். அதுக்கப்புறம் சந்திரன் வருமா, சந்திரன் மேலே வந்து அப்படியே டூம் மாதிரி இருக்குதா, அப்போ நட்சத்திரம்லாம் நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன், ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் நவ்வே ஒண்டர் வேறு அந்த மாதிரி அதுவும் வழிக்குது. சந்திரன் அன்றைக்கி தான் நான் தான் பிஸ்ஸா அப்படின்னு. ராத்திரி ஒரு 6 மணிலேருந்து காத்தால 6 மணி வரைக்கும் அது அப்படியே ஆகாசில் லெஃப்ட் ரைட் போயிட்டுருக்கு, கலரை ஈத்து விட்டுக்குது. மறுநாள் காத்தால சூரியன் வந்த உடனே சந்திரன் வெக்கப்பட்டும் ஓடி போதான், திருப்பியும் வந்தாச்சு நம்ம பாஸ் வந்தார் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எல்லாம் கண்ணில் தோன்றுகிற தோற்றங்களை தவிர எதுவும் நிஜம் கிடையாது. அதாவது ஒரு முதல்ல ஒரு மனிதன் உலகத்தில் வந்தான். வந்தபோது அவனுக்கு வெளிச்சம்தான் தெரியும். சலசலத்து ஓடும் ஆறுகள், பறவைகள், விலங்குகள், நீல வானம் இதெல்லாம் பார்த்தான். ஏன்னா அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்போசர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வரையும். அப்படியே மதியம் முடிஞ்சு மாலை வருது, மயக்கும் மாலை பொழுது வந்துச்சு. அதுக்கப்புறம் மாலை மங்கி இனிக்கும் இன்ப இரவு நீ வாவான்னு வருது. சினிமா பாட்டு நான் சொல்கிறது ஒரு ரிலீஃப் கொடுக்கணும். மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வாவா, இன்னலை தீர்க்கவா. அவனுக்கு பயமாக இருக்கும், என்னடா அது, ஏன்னா அவனுக்கு நைட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ நைட்டு வர 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 இவனுக்கு பயமாக இருக்கும். ஆனால் 6 மணி ஆனோடனே பறவைகள், விலங்குகள் எல்லாம் அதனுடைய கூடுகளுக்கு பொந்துகளுக்கெல்லாம் போயிடுச்சு. ஒரு 8 மணி 8:30 மணி ஆனோடனே இவனுக்கு நல்லா கொட்டாவி வந்துட்டு கண்ணை மூட்டி நல்லா குறன்னு தூங்கிட்டான். திடீர்னு மூஞ்சி மேலே சுள்ளு ஏதோ அடிக்குதுன்னு பார்த்தா சூரியன் வந்துச்சு. அப்போ ஒரு வெளிச்சம் என்பது இந்த மனுஷனை ஏமாத்திச்சா. ஏன்னா அவனுக்கு இருட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. இருட்டு வந்தப்புறம், இரவு வந்தப்புறம் தான் அவனுக்கு தெரியுது, ஓ தட் இஸ் மோர் பியூட்டிஃபுல். உடம்புல சூடு இல்லை, நல்லா தூக்கம் வருது, உலகம் பூரா ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாகுது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அந்த கவிதை என்ன சொல்லுதுன்னா, ஆலிவர் பிளாங்கோ ஒயிட் என்பவன் எழுதிய கவிதை நைட் அண்ட் டெத் வந்து எப்படி இந்த சூரியன் வெளிச்சம் உன்னை ஏமாற்றியதோ, அந்த இரவு வந்தப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சு அதான் நல்லா இருக்குதுன்னு. அந்த மாதிரி இந்த வாழ்க்கை என்ற பகலில், வாழ்க்கை என்ற வெளிச்சத்தில் இருக்கிற போது உனக்கு மரணத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் நீ மரணத்தை பார்த்து பயப்படுற. ஒரு தடவை செத்து பாரு, ஒரு தடவை செத்து பாரு, அது வாழ்க்கையோட நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ், இஃப் லைட் கேன் தஸ் டிசீவ், வேர் ஃபார் நாட் லைஃப் அப்படிங்கிறார். வெளிச்சம் ஏமாற்றியது, அந்த மாதிரி வாழ்க்கை உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முன்ன பின்ன செத்தால் தானே சுடுகாடு தேடினுவாங்க. அது மாதிரி செத்த பின்னால் தான் நமக்கு மறந்து வச்சு. நான் சொல்லியிருக்கேன், டியூஸ்டேஸ் வித் மோரிங்ஸ்னு ஒரு புக்கு. ஒரு வயசான கிழவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நான் பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன், நீங்கள்லாம் என்கிட்ட வரலான்னு. ஒரு ஆள் வருவான், சார் நீங்கள் வாத்தியார் இருந்தபோது உங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஐ வாண்ட் டு லேர்ன் யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ். சரிப்பா, எவ்ரி டியூஸ்டே யூ கம் டு மீ, ஐ வில் ஸ்பீக் டு யூ ஃபார் an hour or so. முதல் டியூஸ்டே போவான். சொல்கிற அந்த ஜன்னல்கிட்ட போய் வெளியே என்ன தெரியுது பாருன்னு சொன்னால், ஆகாசம் தெரியுது சார்,
பறவைகள் எல்லாம் நல்லா இருக்குது, ஆறுலாம் சலசலன்னு ஓடுது, பச்சை பசுமையான புயல்வெளிகள் வயல்வெளிகள்லாம் தெரியுதுன்னு. இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிற வரைக்கும் இதெல்லாம் நீ பார்த்தியான்னு. அவன் இல்லை சார்னுவான். நான் டெஃபினட்டாக சாக போகிறேன்னு தெரியும், ஆனால் ஜன்னல் திறந்து வச்சு இதெல்லாம் ரசிச்சிட்ருக்கேன். நீ இந்த உலகத்தில் இன்னும் கூட்டம் அடிச்சுட்டும் வாழ போகிறேன்னு நம்புகிற, அதனால் இதெல்லாம் இருந்தாலும் நீ அனுபவிக்க மாட்டேங்கிற. Though everything exists even now, you don't want to see because you mistakenly taking for granted that the world is going to be existent for you அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதனால் லெசன் நம்பர் 1, the best way to enjoy life is to understand that we will surely die. The best way to enjoy life is to understand that we will surely die அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இது நிறைய விஷயங்கள் யோசனை பண்ணால் தான் வரும். நமக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்லை. நாட் வி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் திஸ். ஏதோ எந்திரிச்சோம், டாய்லெட் போனோம், காஃபி குடித்தோம், ஆஃபீஸுக்கு ஓடணும், திருப்பியும் வந்தோம், டிவி பார்த்தோம், நைட் ஆன உடனே டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறோம் குறைன்னு சொல்லி. ஒரு நாள் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில். இது வாழ்நாள் அப்படின்னு. வாழ்நாளில் நீ என்ன பண்ணுற, வேஸ்ட் ஆக்கிடுற. அதனால் இது என்ன ஆகிப்போகுது, வீணாள் ஆச்சு. வேஸ்ட் இல்லையா, வீழ்ந்த நாள், வீணாள், வாழ்நாள் வீணாள் ஆகிப்போகுதுன்னு அர்த்தம். So there is so much of time in this world for you to understand the world and to perfect life, but no one is interested. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுலாம்? நீங்கள்லாம் ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, 4 விஷயம் தெரியுது உங்களுக்கு. இதே கோயிலுக்கு ஒருத்தன் வரல, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு லெக்சர் கேட்கலன்னு வச்சுக்கோயேன், அவன் என்ன பண்ணி போகிறான், சாக்கடா கடையில் இல்லை சாராய கடையில் உட்காந்துருக்க போகிறான், ரோட்டில் ஊந்து கிடந்தா யாராவது தூக்கின்னு போக போகிறாங்க இல்லையா, எல்லோரும் அப்படி தானே இருப்பாங்க. இதில் உருப்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது சில பேருக்கெல்லாம், ஏன்னா ஆனால் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன மாதிரி ஒரு மகான்கிட்ட வந்து கூட ஏமாந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அவங்க நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிராப்தம் இருக்கோ அது நடக்காது. நாங்கள்லாம் சும்மா கேஷுவலாக சொல்லுவோம், எதிரில் உட்கார வச்சுன்னு தலையில் துண்டு போட்டு நான் உனக்கு உபதேசம் கொடுக்குறேன், மந்திரம் கொடுக்குறேன்லாம் சொல்கிற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. எது சொன்னது ஜாலியாக தான் சொல்லுவோம். ஆனால் நாங்கள் சொல்கிறது என்னன்ட்டு எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் ஆன்மீகம் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், நினைக்கிற மாதிரி இல்லை. யார் நம்பிக்கையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும், நடுவில் ஓடி போகக்கூடாது. எங்களோட நான் ஒரு 1990 88லேருந்து இந்த வேலை செய்கிறேன். 84 ஆரம்பிச்சிட்டேன், 88லேருந்து செய்கிறேன். ஒரு 12 ஒரு 25 37 வருஷமாக செய்கிறேன். இந்த 37 வருஷத்தில் எத்தனை லட்சம் பேருக்கு நான் நல்லது பண்ணியிருப்பேன், நல்லது சொல்லியிருப்பேன். இல்லை எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் நீலாங்கரையில் சரி, மண்ணடியில் சரி, எல்லா இடத்துலையும் சரி, எல்லாம் ஓடி போயிட்டாங்க இல்லையா. யாரோ கொஞ்சம் பேர் தானே அவங்களால நிற்க முடியுது. அதனால் லைஃப்பில் ஹோல்ட் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ தர்மபுத்திரன் பஞ்சபாண்டவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மண்வாங்கிற இடம் பத்ரிநாத் கோயிலேருந்து 5 மைல், அங்கேருந்து கைலாசத்துக்கு போகிறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அதில் ஒரு நாயும் கூடவே ஒரு தர்மம் கூடும். ஸோ நகர சகதேவர்கள் சாகிறாங்க, திரௌபதி சாகிறா, பீமன் சாகிறான், அர்ஜுனன் சாகிறான். கைலாசத்து கேட்டுக்கிட்ட போகிற போது உள்ளேருந்து ஒரு ஆள் சொல்கிறான், ஒன்றை மாத்திரம் உள்ளே விட சொன்னாங்க, நாயை விட முடியாது அப்படின்றாங்க. இப்போ சொல்கிறான், என் பொண்டாட்டி பிரதர்ஸே வர முடியல, இந்த நாய் கடிச்சு வரைக்கும் கூட வந்துக்குது, அதை உள்ளே ஒட்டியானாக்கா நான் வர்றேன், இல்லைன்னா வரமாட்டேன் அப்படின்னும். உடனே அந்த நாய் வந்து தர்ம தேவதையாக மாறும். உனக்கு நாங்கள் பரீட்சை வச்சோம், நீ நேர்மையான ஆளாக பார்க்கலான்னு சொல்லி மகாபாரத்தில் வருது. அந்த மாதிரி நான் என்னுடைய ஒய்ஃபு, பையன், பொண்ணு எல்லாரையும் விட்டு கடவுளை நோக்கி இந்த பயணத்தை ஆரம்பித்தேன். நானும் போயினே தாங்கிறேன். இதில் எங்கூட வந்தவங்க ஒரு 40-50 லட்சத்துக்கு மேலே தான் இருப்பாங்க. எல்லாம் பொத்துன்னு வழியில் விழுந்துக்கினே இருக்காங்க. கடைசி வரைக்கும் யார் வர்றாங்க, நானும் வெயிட் பண்ணியிருந்தாங்கிறேன். உங்களால் கடைசி வரைக்கும் ஹோல்ட் ஆன் பண்ண முடியும்னா நான் போகிற கைலாசத்துக்கோ வைகுண்டத்துக்கோ மெக்காக்கோ ஸ்கந்தலோகத்துக்கோ ஒன்று கூட்டின்னு போவேன். இது நான் புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் மக்களுக்கு புரியறதில்லை. அவங்க இந்த ஒன்றைனா சாமியாருங்களெல்லாம் ரொம்ப பெரிய பல்புங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம ஜாலியாக பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு வாட்சி கட்டின்னு அட்டாச்சுன்னு இருக்கிறோமோ, அதனால ஒரு சாதாரண ஆள் தான். நம்ம மகான் சொற்பொழிவாளர், இவ்வளோதான் அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியுது. நம்ம என்ன வேணால் இந்த உலகத்தில் பண்ணுற பவரோடு உட்காந்து இருக்கோங்கிறதும். நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணின்னு இருக்கிறேன் இல்லையா. இப்போ நான் சாமியார் வேஷம் கட்டி உட்காந்து நீ ஏமாற்றிட்டு போடுவோம், பக்தர் வேஷம் கட்டி.
நான் இப்படி சகஜ பாவத்தில் அட்டென்ஷனுங்கிற போது நீ ஏமாந்துருவ, நான் முடிப்பாக தாங்கிறேன். அதனால் டைம் வில் கம், இட்ஸ் கம்மிங். வர்றபோது இதை பற்றி இன்னும் அதிகமாக பேசுவோம். பாடுங்க. எனையாளும் பாபா இருக்கையிலே எனக்கென்ன மனக்கவலை பூமியிலே. எனையாளும் பாபா இருக்கையிலே எனக்கென மனக்கவலை பூமியிலே. வினை தீர்க்கும் அவரை துதிக்கையிலே, வினை தீர்க்கும் அவரை துதிக்கையிலே முன்வினை கூட பரந்தோடும் நொடிதனிலே. எனையாளும் பாபா இருக்கையிலே. ஓம் சிவசங்கரம் எனும் மந்திரம் அது உலகினையாளும் திருமந்திரம். ஓம் சிவசங்கரம் எனும் மந்திரம் அது உலகினையாளும் திருமந்திரம். சிந்தையில் நினைத்திட சித்தி கிடைக்கும், சிந்தையில் நினைத்திட சித்தி கிடைக்கும். இங்கு சிவசங்கர் பாதத்தில் முக்தி கிடைக்கும், சிவசங்கர பாதத்தில் முக்தி கிடைக்கும். நாதபிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ಸ್ವರೂಪா நமோ நம, ஞான பண்டித சாமி நமோ நம, வெகு கோடி தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, தேவ குஞ்சரி ஆஹா நமோ நம, அருள் தாராய் வீரலும் தர கோலாய பூஜையும் கோடலும் துணையாசாரமேனியும் வீரமும் குரு சீர்பாத சேவையும் மறவாத வேதலம் புகழ் காவேரியாள் பிள்ளை சோழமண்டல மீதே மனோகர நாயகம் வீர நாடாளும் நாயக மயனூரா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.